கொஸ்டின் நம்பர் 26 to 30 எக்ஸசைஸ் 1Cல முடிச்சிடலாம். 26 பாருங்க, கிவன் என்னன்னா x பவர் a by x பவர் b பவர் a plus b into x பவர் b by x பவர் c பவர் b plus c into x பவர் c by x பவர் a பவர் c plus a given. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். a பவர் m by a பவர் n. இதை எப்படி எழுதிக்கலாம்? a பவர் m மைனஸ் n எழுதிக்கலாமா? அதாவது டிவிஷன் இருக்கணும், பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன எப்படி எழுதிக்கலாம்? பவரில் மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ சேம் இங்கே x பவர் a மைனஸ் b பவர் a ப்ளஸ் b இன்ட்டு x power b minus c into b plus c to x power c minus a power c plus c. அப்புறம் பவருக்கு மேலே பவர் இருக்குது. பவருக்கு மேலே பவர் இருந்தால் ரெண்டு என்ன பண்ணி எழுதிக்கலாம்? மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாமா? ஸோ a பவர் m இன்ட்டு n எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே எழுதிக்கோங்க. x பவர் a minus b into a plus b to x power p minus c into b plus c to x power c minus a into c plus a. Then a plus b into a minus b. இதுக்கு ஃபார்முலா a square minus b square. a square minus b square. ஸோ அதில் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா இதை x power a square minus b square into x power b square minus c square into x power c square minus a square எழுதிக்கலாம். அப்புறம் பேஸ் எல்லாமே சேமாக இருக்குது அண்டு மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா a பவர் m இன்ட்டு a பவர் என்னன்னா பேஸ் ரெண்டையுமே பவர் ரெண்டையுமே என்ன பண்ணி எழுதிக்குவோம்? ஆட் பண்ணி எழுதிக்கிறோமா? ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணி எழுதிக்கலாம். இதை ஆட் பண்ணிங்கன்னா x power a square minus b square plus b square minus c square plus c square minus a square. So plus a square minus a square cancel, minus b square plus b square cancel ஆயிடும், minus c square plus c square cancel ஆயிடும். So equal to x power 0 னு வரும். Any number power 0 equal to 1. So option A. 26க்கு option A. Okay. Next sum போலாமா? So 27. If x power x equal to 3 power 1 by 3 plus 3 power minus 1 by 3 given x is equal to 3 power 1 by 3 plus 3 power minus 1 by 3. அவங்க கேட்குறது 3x cube minus 9x என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் கியூப் கண்டுபிடிச்சிப்போம். எக்ஸ் கியூபுக்கு போட்டிங்கன்னா டேக்கிங் கியூப் ஆன் போத் சைட்ஸு 3 power minus 1 by 3 power 3. இது a plus b the whole cube ஃபார்முலாவில் இருக்குது. இது ஃபார்முலா a cube plus b cube plus 3ab into a plus b. இங்கே aக்கு பதிலாக 3 power 1 by 3 இருக்குது, bக்கு பதிலாக 3 power minus 1 by 3 இருக்குது. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். 3 power 1 by 3 the whole power 3 plus 3 power minus 1 by 3 the whole power 3 plus 3 into 3 power 1 by 3 into 3 power minus 1 by 3 into 3 power 1 by 3 plus 3 power minus 1 by 3 equal to. ஸோ பவருக்கு மேலே பவர் இருக்குது, மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 by 3 into 3 பண்ணிங்க அப்படின்னா 3 3 கேன்சல் ஆகிடும், இங்கேயும் 3 3 கேன்சல் ஆகிடும். இந்த இதில் பாருங்கள் பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. பவர் ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுனா 3 பவர் 1 by 3 ப்ளஸ் 3 பவர் 1 by 3 கரெக்டாக நீங்கள் ப்ளஸ் பண்ணிவிட்டு இங்கே மைனஸ் பண்ண ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிடும். ஸோ 3 பவர் 0 ஈக்குவல் டு 1. ஸோ இந்த டேம் என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். ஸோ 3 ப்ளஸ் 3 பவர் மைனஸ் 1 ப்ளஸ் 3 இன்ட்டு இது கிவன் 3 power 1 by 3 plus 3 power minus 1 by 3 given. ஸோ அது வந்து எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் கியூப் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அப்புறம் 3 into எக்ஸ் கியூப் கண்டுபிடிச்சிக்கோங்க.
3 into x cube is equal to 3 into 3 plus 3 power minus 1 plus 3x equal to 3 உள்ள மல்டிபிள் பண்ணிடுங்க 9 plus 3 into 3 power minus 1 plus 9x 3 power 1 நீங்கள் எதுவுமே 3 power 1 இருக்கு அர்த்தம். ஸோ 3 power 1 into 3 power minus 1னா பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்குது. பவர் வந்து ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு 3 power 0ன்னு வரும். 3 power 0 ஈக்குவல் டு 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த டைம் என்ன ஆயிரும் 1ன்னு ஆயிரும். ஓகேவா? ஸோ 3x cube is equal to 9 plus 1 plus 9x equal to 10 plus 9x. நமக்கு என்ன வேணும் 3x cube minus 9x வேணுமா? ஸோ இது கூட ஒரு மைனஸ் 9xை சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. 10 plus 9x minus 9x. ஸோ plus 9x minus 9x cancel. ஸோ equal to 10. ஆப்ஷன் B. ஓகேவா? 27க்கு ஆப்ஷன் B. then 28 போலாமா? ஸோ 28 பாருங்க. if given a power x is equal to b, b power y equal to c, c power z is equal to a, then என்ன கேட்குறாங்க x y z வந்து என்னன்னு கேட்குறாங்க. சரி, இதில் இருந்து b is equal to என்னது a power x, கரெக்டாக? b is equal to a power x, a equal to என்னது a equal to c power z, a equal to c power z. நான் இங்கே ஏக்கு பதிலாக c power z போடுங்க. c power z whole power x. ஸோ b is equal to c power x z, x into z இல்லையா, x z. அப்புறம் இங்கே c பாருங்கள், இங்கே c is equal to என்னது b power y. ஸோ b is equal to cக்கு பதிலாக b power y போடுங்க. b power y whole power x into z. ஸோ b is equal to என்ன வந்துடும் b power x y zன்னு வந்துடும். பவருக்கு மேலே பவருக்காக மல்டிபிள் பண்ணிக்கலாமா? ஸோ b power x y z வந்துடும். இங்கே எதுவுமே இல்லைன்னா ஒன்றுக்குன்னு அர்த்தம். பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ பவர் ரெண்டு ஈக்குவல் பண்ணிக்கோங்க. x y z is equal to 1. ஸோ அவங்க தான் கேட்குறாங்க. தென் x y z is equal to என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 28க்கு ஆப்ஷன் ஏ. ஓகேவா? 29 போகலாமா? 29 பாருங்கள். இது 23rd சம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா? a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b square. 23rd சம்மில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதை எடுத்துக்கோங்க. இதில் the value of given எழுதிக்கோங்க. x power a by x power b whole power a square plus ab plus b square. Then x power b by x power c whole power b square plus bc plus c square. இங்கே x power c by x power a the whole power c square plus ca plus a square. அப்புறம் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பாருங்கள், இது என்ன ஃபார்மில் இருக்குது? a power m by a power n இருக்குது. இது எப்படி எழுதிக்கலாம்? a power m minus n எழுதிக்கலாமா? ஸோ அதே மாதிரி இங்கே எழுதுங்க x power a minus b. ஸோ இங்கே பவருக்கு மேலே பவர் இருக்கும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணி எழுதிக்கோங்க. a minus b into a square plus ab plus b square. Similarly, x power b minus c b square plus bc plus c square. Similarly, x power c minus a c square plus ca plus a square. ஸோ இதுதான் இந்த கிவன் ஃபார்முலா. a cube minus b cube ஃபார்முலா இருக்குது, பவர் எல்லாமே. ஸோ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுதிக்கலாம்? a cube minus b cube எழுதிக்கலாமா? இன்ட்டு x பவர் இங்கே b cube minus c cubeன்னு வரும். இன்ட்டு x பவர் c cube minus a cubeன்னு வரும். பேஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ பவரத்தை ஆட் பண்ணிக்கோங்க. x பவர் a cube minus b cube plus b cube minus c cube plus c cube minus a cube. ஓகேவா? ஸோ x பவர் இங்கே எல்லாமே கேன்சல் ஆகும். ப்ளஸ் a cube minus a cube plus b cube minus b cube minus c cube plus c cube. ஸோ x பவர் 0. ஸோ எனி நம்பர் பவர் 0 ஈக்குவல் டு 1. கிளியரா? ஸோ 29க்கு ஆப்ஷன் ஏ. ஓகே. தென் 30.
இதில் given பாருங்கள் 2 power x is equal to 3 power y equal to 6 power minus z. இது எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈக்குவல் என்ன வச்சுக்கிறோம், கேன்னு வச்சுக்கணும். ஈக்குவல் சிம்பிள் வச்சுருந்தாங்கன்னா ஈக்குவல் கேன்னு வச்சுக்கோங்க. அவங்க கேட்குறது 1/x + 1/y + 1/z என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது தனித்தனியாக எழுதிக்கோங்க. 2 power x is equal to k, 3 power y equal to k, 6 power minus z is equal to k. இப்போது a power m equal to bனா m அந்த சைடு போகிறப்ப பவரில் மாறும்போது b power 1/mன்னு போட்டுக்கணும். சரியா, பவர் வந்து ரெசிப்ரோக்கலாக போகும். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கணும். ஸோ இங்கே 2 is equal to k power 1/x, 3 is equal to k power 1/y, 6 is equal to k power minus 1/z. ஸோ 6 2 into 3 எழுதிக்கலாமா, equal to k power minus 1/z. So apply 2 value, k power 1/x into k power 1/y equal to k power minus 1/z. So then base எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ பவர் என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா k power 1/x plus 1/y equal to k power minus 1/z. ஸோ பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, பவர் ரெண்டு ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ 1/x plus 1/y equal to minus 1/z. அதாவது a power m is equal to a power n இருந்துச்சுன்னா இதை m is equal to n எழுதிக்கலாம். ஓகேவா, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். தென் மைனஸ் 1/z ஆப்போசிட்டில் வரப்போ ப்ளஸ் 1/z ஆயிருமா. 1/x plus 1/y மைனஸ் 1/z ஆப்போசிட்டில் வந்துன்னா ப்ளஸ் 1/z. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் 0. 1/x plus 1/y plus 1/z is equal to 0. கிளியரா? ஸோ ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் பி, 30க்கு ஆப்ஷன் பி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.